ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 30/1/2026 ஸ்வர்ணா SK 38க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏபிசி போர்டில் வந்து 044, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 700 044. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் வந்து 002, ஃபுல் போர்டில் வந்து 285 002 சொல்லிட்டு வந்துருந்துச்சு. இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சொன்னாங்கிற பேரில் வருது. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்தந்த கம்பெனி பேரை வச்சு தான் கெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம இந்த ட்ராவுக்கும் கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5D 4Dயோட வந்து 5665 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் வந்து கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் அதோட பெய்ட்ஸும் கிடைக்குது நண்பா. இப்போ நான் வந்து இங்கே 954லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 336954 இருக்குது. நம்மளுக்கு தேவை வந்து 5D, அதோட நம்மளுக்கு வந்து 4Dங்கிறதுனால இதில் நம்ம வந்து இந்த 36 மட்டும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 3ஐயும் 6ஐயும் கொண்டு வந்துடலாம். இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 56. ஸோ 56ங்கிறதுனால இதோட ப்ளஸ் இங்கே 5 இங்கே 6. இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் வந்து கடன் வாங்கிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். 6 கூட்டினோம்னா 12. ஸோ 12க்கு 2. ஸோ 1 இங்கே ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வந்து 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8. அப்போ 8 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 2. இப்போ இந்த 954க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 825 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8, அதோட நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஏ அண்டு பி. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 825க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 825 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 231 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 31 மட்டும்தான். அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 31 இதோட ப்ளஸ் 5 அண்டு 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 5ஓட 3 கூட்டினோம்னா 8. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 825க்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 735. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம் நம்ம 5-6 வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 6-5ங்கிற ஃபார்மெட்டுக்கு மாற போகிறோம். அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடுது. இப்போ 735க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 525. நம்மளுக்கு தேவை 25 மட்டும்தான், 2 and 5. ஏன்னா இதுதான் நம்மளுடைய 4D, அதோட நம்மளுக்கு 5D. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்ம 65 ஃபார்மெட்டை மாற்றி கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 6 கூட்டினோம்னா 8. அப்போ 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 0. இப்போ இந்த 735க்கு அப்புறம் நம்மளுக்கு 80 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 002 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் வந்து நம்மளுக்கு ஏ அண்டு பின்னு கிடச்சிருக்கு.
ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா 5-6 எடுக்கையிலையும் ஒரு ஏபி ஒரு ஏபோன்னு கிடச்சிருச்சு. இப்போ 6-5 எடுக்கையில் நம்மளுக்கு ஏபி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் நம்ம கெஸ் பண்ணி எடுக்கும்போது டபுள் நம்பராக கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். இப்போ நம்ம 002க்கு பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. இப்போ நம்ம 002க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 285. ஸோ நம்மளுக்கு தேவை 85 தான். ஏன்னா இதுதான் நம்முடைய 5D4D. இதோட ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினா 0. இங்கே 8ஓட 6 கூட்டினா நம்மளுக்கு 4. அப்போது 4 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 002க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 0வா 4 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 002க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 0, 4 and 4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏபிசி. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதிலே நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருந்துச்சு. இது நல்ல மெத்தட். இதுக்கு முந்தின ட்ராக்கலில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டச் போர்டு மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிட்டு இருக்கிறதுனால நான் இதை ஏ போர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நம்ம போன வாரத்துக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்தது. ஸோ நம்மளுக்கு 044 அப்படியே கிடச்சிருந்தது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 044 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. அப்போது இந்த வெள்ளிக்கிழமைக்கு அதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 044 இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு வந்து 700 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 5D4Dங்கிறதுனால இதில் 00 தான் இருக்குது. அதோட நம்ம ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் வந்து மாறுபடுது. அதாவது 5-6 நம்ம பழையபடி கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு 0ஓட 6 கூட்டினா 6 தான் வரும். அதேமாதிரி 0ஓட 5 கூட்டினா 5 தான் வரும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸ் தான் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. 5 அல்லது 6ன்னு சொல்லி இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 6. 5 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் இதில் வந்து பயிற்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பயிற்சிகள் கிடச்சிருக்கு. 5-6, 6-5, 5-5 and 6-6. ஸோ எக்ஸ் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே வந்திருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிப்பதில்லை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதோட அதிகப்படியாக பெய்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதே மாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாங்கிற ட்ராவை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். 30/1/2026 ஸ்வர்ணா SK38க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.